தொகுதி 12 பொருளாதாரம் அறிவோம். பாடம் 1 விற்பனை பொருள்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அட்டவணையில் உள்ள தகவல்களை விவரித்து கூறிட வேண்டும். விவசாயம், கிடைக்கும் பொருள்கள், விற்பனை பொருள்கள். நெல் விவசாயத்தில் என்ன கிடைக்கின்றன? நெல் கிடைக்கின்றன. என்ன விற்பனை பொருள் கிடைக்கின்றது? அரிசி, மாவு போன்றவை. செம்பனை தோட்டம், செம்பனை பழங்கள், எண்ணெய், வழலை. தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பிலிருந்து தேங்காய் கிடைக்கும், இளநீர் கிடைக்கும். தேங்காய், எண்ணெய், இளநீர். நொய்வ தோட்டம், நொய்வப்பால். அதிலிருந்து என்ன விற்பனை பொருள்கள் கிடைக்கின்றன? பந்து, அலிப்பி, நொய்வ வட்டயம். நம்ம மகிழுந்தோட சக்கரத்தை தான் சொல்றாங்க, நொய்வ வட்டயம். தொடர்ந்து பழத்தோட்டம், பழங்கள் கிடைக்கும், பழங்களை உண்ணலாம். பழச்சாறு கிடைக்கும், பழக்கூழ், ரொட்டியில் தடவி சாப்பிடுவது பழக்கூழ். தொடர்ந்து காட்டு மரங்கள், காட்டு மரங்களிலிருந்து நமக்கு வெட்டு மரங்கள் கிடைக்கின்றன. வெட்டு மரங்களிலிருந்து நாம் நாற்காலி, மேசை, காகிதம் போன்ற பொருட்களை பெறலாம். பாருங்கள், தொடர்ந்து எளிய வாக்கியமாக எழுதி வைத்துக் கொள்வோம், பிறகு பேசுவோம். நெல் வயலில் நாற்று நடப்படுகிறது. நெற்கதிர் முற்றியதும் நெல் அறுவடை செய்யப்படும். நெல்லிலிருந்து அரிசி, மாவு போன்ற விற்பனை பொருட்கள் கிடைக்கின்றன. செம்பனை தோட்டத்தில் செம்பனை மரங்களை காணலாம். செம்பனை மரத்திலிருந்து செம்பனை குலைகள் அறுக்கப்படுகின்றன. அந்த செம்பனை பழங்களிலிருந்து எண்ணெய், வழலை போன்ற பொருள் தயாரிக்கப்படுகின்றன. தென்னந்தோப்பில் தென்னையை காணலாம். தென்னை மரம் இளநீர், தேங்காய் ஆகியவற்றை தருகிறது. தேங்காய், எண்ணெய், இளநீர் ஆகிய விற்பனை பொருளை தென்னையிலிருந்து பெறலாம். நொய்வ தோட்டத்தில் நொய்வ மரத்தை காணலாம். நொய்வ மரப்பட்டையை சீவினால் நொய்வ பால் வடியும். நொய்வ பாலிலிருந்து பந்து, அலிப்பி, நொய்வ வட்டயம் போன்ற சாமான்கள் உருவாக்கப்படுகின்றன. பழத்தோட்டத்தில் பழ மரங்கள் பயிரிடப்படுகின்றன. பழ மரங்கள் பழங்கள் தருகின்றன. பழத்திலிருந்து பழச்சாறு, பழக்கூழ் செய்யப்படும். காட்டு மரங்களிலிருந்து வெட்டு மரங்கள் வெட்டப்படுகின்றன. அவை நாற்காலி, மேசை, காகிதம் போன்ற பொருள்கள் தயாரிக்க உதவுகின்றன. இப்படி எளிய வாக்கியம் எழுதி வைத்துக்கொண்டு பேசினால் நாம் அட்டவணையில் உள்ள தகவலை எதனையும் விடாமல் விவரித்து கூறிட முடியும். மாணவர்களே, எழுதி வைத்துக்கொண்டு பிறகு பேசுங்கள். வாழ்த்துக்கள் மாணவர்களே.